ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மக்கள் கூட இருக்கிறார். சமாதானம். எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் எசேக்கியேல் ஐயா கண்ட தரிசனம், அவர் பார்த்த பரலோக காட்சிகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது மனிதனுடைய ஆவியை கர்த்தர் பரலோகத்திற்கு எடுத்து சென்று அங்கு நடப்பதை நமக்கு காட்டுவார். தீர்க்கதரிசிகளுக்கு இப்படிப்பட்ட அனுபவம் கிடைக்கும். அதே போல ஒரு மனிதனுடைய ஆவியை பிரித்து எடுத்து வேறு தேசங்களுக்கோ வேறு இடங்களுக்கோ கர்த்தர் எதை காட்ட வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த இடத்திற்கு கொண்டு போய் அங்கு இருக்கிறதை காட்டி தம்முடைய செயல் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வைப்பார். ஒரு மனிதனை சரீரத்தின்படி அல்லாமல் ஆவியை மட்டும் பிரித்து வேறு இடத்திற்கு கொண்டு போய் அங்கு வேலையை முடித்து மீண்டும் கொண்டு வந்து விடுவது கர்த்தருடைய ஆவியானவரின் செயல். இப்படியெல்லாம் நடக்கும். இது உண்மை. தீர்க்க தரிசிகளுக்கு இப்படிப்பட்ட அனுபவம் கிடைக்கும். தீர்க்க தரிசன அபிஷேகத்தில் நடக்கும். கர்த்தர் யாரை வேண்டும் என்றாலும் இப்படி பயன்படுத்த முடியும். ஒரு மனிதனுடைய ஆவியை பிரித்து பரலோகத்திற்கே கொண்டு போகவும் முடியும். தம்முடைய காரியங்களை, பரலோக காட்சிகளை காண்பிக்கவும், அங்கு நடக்கிற காரியங்களை வெளிப்படுத்தவும், அதன் மூலம் பூமியில் நற்கிரியைகள் நடக்கும்படியாக செய்யவும் கர்த்தரால் முடியும். இதெல்லாம் சத்தியமான உண்மை. ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் உண்மைதான். கர்த்தர் ஒரு மனிதனை பரலோகத்திற்கு எடுத்து செல்வதும், கர்த்தரை பார்ப்பதும், தேவ தூதர்களை பார்ப்பதும், வேதகால பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களை பார்ப்பதும், இது எல்லாம் மனிதனால் முடிந்த காரியமே. கர்த்தர் இந்த அனுபவங்களை நமக்கு கொடுக்கிறார். கர்த்தரால் இவைகளை எல்லாம் செய்ய முடியும். சர்வ வல்லமையுள்ள தேவனால் இதை செய்ய முடியும். இறந்த பின்பு கர்த்தர் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போவார் என்று நம்புகிறோம். அங்கு போய் பரலோகத்தில் கர்த்தரை பார்க்க முடியும். தேவ தூதர்களை பார்க்கலாம். அங்கு பரலோகத்தை எல்லாம் சுற்றி பார்க்கலாம். அங்கு வேதகால பரிசுத்தவான்கள் இருப்பார்கள், அவர்களை எல்லாம் பார்க்கலாம் என்று சொன்னால் இதையெல்லாம் நாம் நம்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம் இறந்த பின்பு. ஆனால் அதே நேரத்தில் உயிரோடு இருக்கும் போது நம் ஆவியை கர்த்தர் பிரித்து அப்படியான காட்சிகளை காட்டுவார் என்றால் நாம் நம்ப மறுப்பது ஏன்? கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். உயிரோடு இல்லாத போதே நம் ஆவியை பிரித்து எடுத்து அவரால் செய்ய முடியும் என்றால், நமக்கு ஆவியை உண்டு பண்ணியவரும் அவரே, அதை கொடுத்தவரும் அவரே, அதை எடுக்கும் வல்லமையும் அவரிடத்துல இருக்கிறது. அவர்தான் உயிரை எடுக்கிறார். அப்படி இருக்க கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நாம் உயிரோடு இருக்கும் போதே நாம் ஆவியையும் ஆத்மாவையும் பிரிப்பதும் மீண்டும் சேர்ப்பதும் கர்த்தரால் முடிந்த காரியமே. இதை பரிசுத்தவான்கள், இந்த உலகத்தில் இப்பொழுது வாழ்கிற தீர்க்கதரிசிகளும் பரிசுத்தவான்களும் இப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றதாக சொல்லும் போது அதை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளலாம். உண்மையான தீர்க்கதரிசிகளை கண்டுபிடித்து அவர்கள் சொல்லுவதை கேட்டுக்கொள்ள வேண்டும். சரி, உண்மையான தீர்க்கதரிசிகளை எப்படி கண்டுபிடிப்பது என்றால், வேதத்தை நன்கு வாசித்தால் சுலபமாக புரிந்துவிடும். வேத கால பரிசுத்தவான்கள் அவர்கள் என்ன ஊழியம் செய்திருந்தாலும் சரி, தீர்க்க தரிசன ஊழியமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், ஒரு அடையாளத்தை நாம் நிர்ணயித்துக் கொள்ளலாம். அதாவது நம் மனம் சந்தோஷப்படுகிற மாதிரியான, நம்முடைய மனம் சந்தோஷப்படும்படியாக, நம்மை உற்சாகப்படுத்தும்படியாகவே தொடர்ந்து தொடர்ந்து எப்பொழுதும் பணத்தை, அது ஆசீர்வாதம் வரும், அது இது என்று சொல்லி நம்மை சந்தோஷப்படுத்தும்படியாகவே அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தால் அவர்களை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மை கண்டித்து உணர்த்தி, நம் பாவங்களை உணர்த்தி, நம்மை பரிசுத்தத்திற்கு நேராக, சுயத்தை நசுக்கி பெருமையை விட்டு ஒழியுங்கள், சுயநலத்தை வெறுங்கள், கர்த்தருக்கு பிரியமாய் வாழுங்கள், உலக இச்சை விட்டு விலகுங்கள் என்று போதிக்கிறார்கள் என்றால் அவர்கள் உண்மையான தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய ஊழியர்கள். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள் இருந்தாலும் அவர் செயல்பாடு எப்படி இருக்கும்?
பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார், அவ்வளவுதான். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நமக்கு கண்டித்து உணர்த்துகிற ஊழியர்களை கண்டித்து, கவனிக்க வேண்டிய விஷயம், கண்டித்து நம்மை இதை செய்யவே கூடாது என்று உறுதியாய் கண்டிக்கிறார்கள் என்றால் அவர்கள் நல்ல ஊழியர்கள். இப்படியாக நாம் அடையாளம் கண்டு அவர்கள் சொல்லும் தீர்க்க தரிசனங்களை விசுவாசிக்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக, இதற்கும் மேலாக நாம் ஜெபித்து வேதம் வாசித்து பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுவார். இந்த ஊழியரை நீங்கள் நம்பலாம், இந்த ஊழியரை நம்பாதே என்று உடனே நாம் பார்த்து கொண்டு இருக்கும் போதே அவர் நமக்கு எச்சரிக்கை தருவார். பொய்யையும் மெய்யையும் பிரித்து காண்பிப்பவர் அவர்தான். அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் திருக்கரங்களை நாம் எப்பொழுதும் பற்றி கொள்ள வேண்டும். அதற்கு வழி வேறொன்றும் இல்லை. நாம் அதிகமா எதுவும் செய்ய தேவையில்லை, போராட தேவையில்லை. உண்மையான இருதயத்தோடு கர்த்தரை முழு மனதோடு நேசித்து வேதத்தை வாசித்து நம் இருதயத்தை தாழ்த்தி ஜெபித்துக் கொண்டிருந்தால் போதும். நம் இருதயம் கீழ்ப்படிந்து தாழ்மையோடு இருக்க வேண்டும், கர்த்தரை நேசிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். இது இருந்தால் தன்னால் எல்லா காரியங்களும் நடக்கும். மிகுந்த போராட்டம் எதுவும் தேவையில்லை. தாழ்மை இருக்க வேண்டும், கர்த்தரிடத்தில் உண்மையான அன்பு இருக்க வேண்டும். இது இரண்டும் இருந்தால் நாம் கர்த்தருடைய ஆவியானவரை பெற்று அவருடைய வழிநடத்துதலை சுலபமாய் நாம் பெற்று வாழ்ந்து விடலாம். பரிசுத்த பாதையில் அவர் நடத்துவார். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்ற எல்லா ஞானத்தையும் அவர் நமக்கு சொல்லுவார். இந்த எசேக்கியேல் ஐயாவின் தீர்க்க தரிசனத்தை குறித்து இப்பொழுது நாம் எசேக்கியேல் ஐயா தரிசனம் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சி, பரலோக காட்சியை பார்க்கிறார். அவர் பார்த்த தரிசனத்தில் கேருபீன்கள், 4 முகங்கள் கொண்ட 4 இறக்கைகள், 4 கைகள் கொண்ட மனித சாயலாய் இருந்த 4 கேருபீன்கள் இருக்கிறது. அந்த 4 கேருபீன்களுக்கும் 4 சக்கரங்கள் இருக்கிறது. அதன் அருகில், அதாவது கேருபீன்களின் அருகில் ஓடுகிற 4 சக்கரங்கள். ஒவ்வொரு சக்கரமும் ஒன்றுக்குள் ஒன்று இருக்குமா போல, 2 சக்கரங்களை ஒன்றோடு ஒன்று இணைத்தது போல 4 புறங்களிலும் ஓடத்தக்கதாய், அதாவது 4 திசைகளிலும் ஒரு வளையம் மட்டும் அல்லாமல், ஒரு சக்கரத்துக்குள் இன்னொரு சக்கரத்தை இணைத்தால் 2 சேர்ந்தால் 4 பகுதிகள் தெரியும். அது போல 4 சக்கரங்கள் அங்கு இருந்தது. அந்த 4 சக்கரங்களும் கேருபீன்களும் சுற்றிலும் முழுமையாக கண்களால் நிறைந்திருந்தது. இப்படிப்பட்ட பரலோக காட்சியை பார்க்கிறார் எசேக்கியேல் ஐயா. அந்த கேருபீன்களின் மேல் மண்டலம் இருந்தது. அதன் மேல் நீண்ட ரத்தினத்தால் செய்யப்பட்ட ஒரு சிங்காசனம் போன்ற ஒரு தோற்றம் இருந்தது. அதில் கர்த்தர் அமர்ந்திருந்தார். கர்த்தரை அவர் பார்க்கவில்லை. அந்த சிங்காசனத்திலிருந்து வரும் குரலை கேட்டார். அவருடைய மகிமையை கண்டார். கர்த்தரின் மகிமையை எசேக்கியேல் ஐயா கண்டார். சிங்காசனத்தின் மேல் இந்திர நீல கல்லை போன்ற ஒரு சிங்காசனத்தை, அந்த இந்திர நீல கல்லால் செய்யப்பட்ட நீல நீலக்கல், அந்த கல்லால் செய்யப்பட்ட ஒரு சிங்காசனத்தை கர்த்தர் பார்க்கிறார். அந்த சிங்காசனமானது கேருபீன்களுக்கு மேலே காணப்பட்டது. இப்படி எசேக்கியேல் ஐயா பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த 4 கேருபீன்களையும் சக்கரங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய குரல் வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அதாவது இந்த சம்பவத்திற்கு முன்பு இந்த இடத்தில் எசேக்கியேல் ஐயா தரிசனம் பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த பரலோக காட்சி. அதற்கு முன்பாக என்ன நடந்தது என்றால், இந்த அதிகாரத்திற்கு முன்பாக 9ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், 6 தூதர்கள் அங்கு வருகிறார்கள். அதில் ஒருவர் மைக்கூட்டை வைத்திருக்கிறார். அந்த தூதர் போய் இஸ்ரவேலில் கர்த்தரை நோக்கி ஜெபித்து பரிசுத்தமாய் இருக்கிற ஜனங்களை நெற்றியில் முத்திரை போடுகிறார். மற்றவர்கள் சந்தரிக்கப்படுகிறார்கள். இந்த காரியத்தை நாம் குறித்து பார்த்தோம். அந்த மைக்கூட்டை வைத்திருந்த அந்த முத்திரை போட்ட அந்த தூதர் மீண்டும் வந்து விட்டார். அந்த இடத்தில் இருக்கிறார். இந்த எசேக்கியேல் ஐயா பார்த்து கொண்டிருக்கிற அந்த பரலோக காட்சியில் நடந்து கொண்டு இருக்கும் போதே அந்த மைக்கூட்டை வைத்திருந்த அந்த தூதர் வந்து விட்டார். அந்த 6 பேரில் ஒருவராய் இருந்தவர் வந்து விட்டார். அவரிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார்,
இந்த காட்சிகள் கர்த்தர் பேசுவது, தேவதூதர், கெரூபீன்கள், எசேக்கியேல் எல்லோரும் அந்த இடத்தில் இருக்கிறாங்க. அந்த காட்சி எசேக்கியேல் அந்த கேருபீனை பார்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அந்த வந்த தூதரிடத்தில் சொல்லுகிறார். மைக்கூடு வைத்திருந்த அந்த தூதரிடத்தில் சொல்லுகிறார், நீ சக்கரங்களுக்குள் பிரவேசித்து, கேருபீன்கள் 4 இருக்கிறது, 4 முகங்கள் கொண்ட 4 கேருபீன்கள், 4 சக்கரங்கள் இருக்கிறது. அந்த 4 சக்கரங்களும் கேருபீன்களின் கீழே இருக்கிறது. கேருபீன்களுக்கு கீழாக 4 சக்கரங்கள் இருக்கிறது. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சக்கரங்களுக்குள் நீ உள்ளே போய், அந்த தேவதூதரை பார்த்து சொல்லுகிறார், சக்கரங்களுக்குள் உள்ளே போய், அங்கு அக்கினி அதிகமாய் இருக்கிறது, அக்கினி தழலாய் கொதித்து கொண்டிருக்கிறது, தழல் எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த அக்கினி தழலை உன் கையில் எடுத்து, உன் கை நிறைய அந்த அக்கினி தழலை எடுத்து, அந்த அக்கினியை நகரத்தின் மேல் இறைத்து விடு, தூவி விடு என்று சொல்லுகிறார். இப்படி சொன்ன போது அந்த தூதர் அந்த சக்கரங்களுக்குள் உள்ளே போகிறார். அந்த கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாக அந்த அக்கினி தழலை எடுப்பதற்காக சக்கரங்களின் நடுவே போகிறார். கர்த்தர் சொன்னதை கேட்டு எசேக்கியேல் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த தூதர் கேருபீன்கள் நடுவே போய்விட்டார். இப்படி அவர் போகும்போது கேருபீன்கள் நின்றிருந்த இடம் தேவாலயத்தின் வலதுபுறத்தில் நின்றிருந்தது. தேவாலயத்தின் வலது பக்கத்தில் கேருபீன்கள் நின்றிருக்கும் போதுதான் இந்த காரியம் நடக்கிறது. எசேக்கியேல் பார்த்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் எருசலேமில் உள்ள தேவாலயத்தில் நடக்கிறது. ஒரு மேகம் பிரகாரம் என்றால் முதலில் இருக்கும் இடம், தேவாலயத்திற்குள் போகும்போது முதலில் பலிபீடம் இருக்கும் இடம் பிரகாரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த உள் பிரகாரத்தின் உள்பகுதியில், தேவாலயத்தின் உள் பிரகாரத்தை ஒரு மேகம் நிரப்புகிறது. பெரிய பிரகாரம் முழுவதும் மேகம் நிரம்புகிறது. கர்த்தருடைய மகிமை அது இப்படியாக அந்த இடத்தில் நிரம்புகிறது. கர்த்தருடைய மகிமை கேருபீன்கள் மேல்தான் இருந்தது. தலையின் மேல் மண்டலம் இருந்தது. அதற்கு மேல் கர்த்தருடைய மகிமை சிங்காசனத்தில் இருந்தது. அங்கிருந்து கர்த்தருடைய மகிமை வந்தது. கேருபீன்கள் மேலிருந்து எழும்பி தேவாலயத்தின் வாசற்படியிலே நிற்கிறது. தேவாலயத்தின் வாசல், முதல் வாசலின் இடத்தில், பிரகாரத்திற்கு வெளியே முதல் வாசல் இருக்கிறது. அந்த இடத்தில் இருக்கிறது கர்த்தருடைய மகிமை. எங்கிருந்து? கேருபீன்கள் தலையின் மேலிருந்த சிங்காசனத்தில் இருந்து இறங்குகிறது. தேவாலயம் முழுவதும் கர்த்தருடைய மகிமையால் நிரம்பி இருந்தது. மஞ்சள் நிறத்தில் மேகம் இருந்தது. மகிமை, கர்த்தருடைய மகிமை அப்படிதான் இருக்கும். தேவாலயம் முழுவதும் நிரம்பி இருந்தது. பிரகாரத்தில் கர்த்தருடைய பிரகாசம் இருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால், அந்த மகிமையின் மேகத்தினால் நிரம்பி இருந்தது. கேருபீன்களில் செட்டைகளின் இறைச்சல், கேருபீன்கள் அந்த செட்டைகளை அடைத்து எழும்பும் போது, அது பறக்கும் போது இறைச்சல் சத்தம் கேட்கிறது. அந்த சத்தம் கர்த்தருடைய சத்தம் போல் இருக்கிறது, தேவ சத்தம் போல அது இருக்கிறது. இந்த இறைச்சல் சிறகடிப்பது சர்வ வல்லமையுள்ள தேவன் பேசும்போது உண்டாகும் சத்தத்தை போல் அது இருக்கிறது. அந்த சத்தம் கர்த்தருடைய சத்தத்தை போல் இருந்ததோடு இல்லாமல் அது வெளி பிரகாரம் வரைக்கும் கேட்டது. கர்த்தருடைய சத்தம் எப்படி வெளி வரைக்கும், அதாவது தேவாலயத்தின் வெளி பிரகாரம் வரைக்கும் கேட்குமோ, அதே போல கேருபீன்கள் செட்டைகள் அடிக்கும் சத்தமும் கேட்டது. இப்படியாக அந்த சத்தம் மிகவும் வல்லமையுடையதாக இருந்தது என்று எசேக்கியேல் சொல்கிறார். இப்படி எசேக்கியேல் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய கட்டளை வருகிறது. அந்த சணல் தரித்து மைக்கூட்டை தன் கையில் வைத்திருந்த அந்த தூதருக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். இப்படி கர்த்தர் சொன்ன உடனே அவர் சக்கரங்களுக்குள், கேருபீன்களின் காலுக்கு கீழே இருக்கிற சக்கரங்களின் நடுவிலே அவர் உடனே பிரவேசிக்கிறார்.
அப்பொழுது கேருபீன்களுக்குள்ளே இருந்த ஒரு கேருப் என்ன செய்கிறது? கேருபீனின் மத்தியில் இருந்த அக்கினி தழலில் தன் கையை நீட்டி அதை எடுத்து, இந்த இடத்தில் அந்த தூதர் போய் அந்த அக்கினியை எடுக்கவில்லை. கேருபீன் தான் அந்த அக்கினியை எடுத்து தூதரின் கையில் கொடுக்கிறது. இதில் நாம் கவனிக்க வேண்டிய காரியம், கர்த்தர் அந்த தூதரை அக்கினியை எடுத்து போடு என்று சொல்லுகிறார். எருசலேம் நகரத்தின் மேல் இறைத்து விடு அந்த அக்கினியை எடுத்து என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த இடத்தில் அந்த தூதர் எடுக்கவில்லை. தன்னில் மைக்கூட்டை வைத்திருந்த அந்த தூதர் எடுக்காமல் கேருபீன் அந்த அக்கினியை எடுத்து, தழலை எடுத்து கொடுக்கிறார். கேருபீன் கொடுக்க அதை அந்த தூதர் வாங்கி சணல் நூல் அங்கி தரித்திருந்த அந்த மனிதனிடத்தில் கொடுக்கிறார். அந்த கேருபீன் தான் கொடுக்கிறார். கேரு அந்த தூதரிடத்தில் கொடுத்து அதை தூதர் தன் கைகளால் வாங்கி கொள்கிறார். அதை வாங்கி கொண்டு வெளியே வருகிறார். இதில் ஒரு காரியம் என்ன தோன்றுகிறது என்றால், ஏன் அந்த தூதர் தாமே கையை வைத்து அந்த அக்கினி எடுக்கவில்லை என்றால், அவரால் எடுத்திருக்க முடியாது என்று தோன்றுகிறது. அவர் முயற்சி செய்திருக்கலாம், கர்த்தருடைய கட்டளைகளின்படி அவரால் அதை எடுக்க முடியவில்லை என்று தோன்றுகிறது. உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை என்று தோன்றுகிறது. அதனால்தான் ஒரு கேருப் வந்து அந்த அக்கினியை எடுத்து இந்த தூதர் கையில் கொடுக்கிறார். அப்பொழுது இவர் வாங்கி கொண்டு வெளியே வருகிறார். இப்படியாக காரியம் நடக்கிறது. இவராக கையில் எடுக்கவில்லை என்பதை கவனித்துக் கொள்வோம். கேருப் எடுத்து கொடுக்கிறார். கேருபீன்களுடைய செட்டைகளின் கீழ் மனித கைகளை போன்ற கைகள் உண்டு. கேருப் என்றால் ஒன்று, கேருபீன் என்றால் பல. ஒரு கேருப் 4 முகங்களையும் 4 கைகளையும் 4 சிறகுகள் இறக்கைகளையும் உடையதாக இருந்தது. அப்படி என்றால் அந்த கேருபீன் கை மனித கையை போலவே இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கையினால் தான் அந்த அக்கினியை எடுத்து இந்த தூதரிடத்தில் கொடுக்கிறது. அந்த தூதர் போய் நின்ற இடத்தில் கேருபீனுக்கு அடியில் 4 சக்கரங்கள் இருந்தது. அந்த 4 சக்கரங்களும் 4 கேருபீன்களுக்கு 4 சக்கரங்கள் உண்டாயிருந்தது. ஒரு சக்கரம், ஒரு கேருபீனின் சக்கரம் ஒன்றுக்குள் ஒன்று இருக்குமா போல 4 வட்டங்கள், அதாவது 4 முகங்கள் கொண்ட 2 வட்டங்களை ஒன்றுக்குள் ஒன்று வைத்தது போல அந்த காட்சி இருந்தது, அந்த சக்கரங்கள். ஆனால் அந்த சக்கரத்தின் எல்லா பக்கத்திலும் கண்களால் நிரம்பி இருந்தது. சக்கரங்களின் தோற்றம் படிக பச்சையை போல இருந்தது. கிறிஸ்டல் என்று சொல்லுவோம். பச்சை நிற கிறிஸ்டல் எப்படி இருக்குமோ அது போல படிக பச்சை நிறமாய் இருந்தது. மிகவும் பிரகாசமான பச்சை நிறமாய் இருந்தது. அந்த 4 சக்கரங்களும் ஒரே மாதிரியாய் இருந்தது. கேருபீன்களும் 4 ஒரே மாதிரியாய் இருந்தது. சக்கரங்களும் 4 ஒரே மாதிரியாய் இருந்தது. அந்த 2 சக்கரங்கள் ஒன்றுக்குள் ஒன்று வைத்தது போல ஒவ்வொரு கேருபீனுக்கும் ஒவ்வொரு சக்கர அந்த தொகுப்பு இருந்தது. அவைகள் ஓடும் போது, அந்த சக்கரங்கள் ஓடும் போது 4 திசைகளிலும் ஓடும். எந்த பக்கமும் அது திரும்பி ஓட தேவையில்லை. 4 திசைகளிலும் அது ஓடும்படியாக இருக்கும். ஏனென்றால் 4 பக்கங்கள் அதற்கு இருக்கிறது. அதாவது ஒரு வளையத்தை இன்னொரு வளையத்திற்குள் ஒன்றுக்குள் ஒன்று விட்டு நாம் சமமாக வைத்தால் 4 பக்கங்கள் இருக்கும். அந்த வட்டத்திற்கு 2 வட்டங்கள் சேர்த்து, இப்படியாக 2 சாதாரணமாக 2 வளையல்களை சேர்த்து வைத்து பார்த்தாலே இது தெரியும். அந்த தலைகள் எந்த பக்கம் பார்க்கிறதோ அந்த பக்கம் சக்கரங்கள் ஓடின. அதாவது 4 திசைகளிலும் 4 முகங்கள் உண்டு கேருபீன்களுக்கு. அந்த முகம் எந்த முகம் பார்க்கிறதோ அந்த பக்கம் சக்கரம் ஓடும். நினைத்தாலே போதும், அந்த முகம் நினைத்தாலே போதும். அந்த கேருப் நினைத்தால் உடனே அது எந்த பக்கம் போகிறதோ அந்த பக்கம் போகும். 4 முகங்களில் முன்னோக்கி இருக்கிற முகம் பார்த்தால் அது உடனே முன்பக்க சக்கரம் ஓடும். அது மிக அழகான, மிக ஒழுங்குமுறையோடு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு அமைப்பாக தோன்றுகிறது. எந்த பக்கமும் அதை திரும்பி போக வேண்டிய அவசியமில்லை. இப்படியாக அந்த சக்கரங்கள் செயல்பட்டது. இப்படி இந்த காட்சியை எசேக்கியேல் ஐயா பார்க்கிறார்.
இப்படிப்பட்ட காரியங்கள் உண்மையானவை, சத்தியமானவை. ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்மை, பரலோகம் உண்மை, நரகமும் உண்மை. ஆவிக்குரிய அனுபவங்களும் உண்மை. கர்த்தரை விசுவாசிப்போம், இந்த வசனங்களை விசுவாசிப்போம், நாமும் ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்வோம். விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்காவிட்டால் எவ்வளவு முயற்சி செய்தாலும் பெற முடியாது. கர்த்தரை நாம் நெருங்கி சேர ஒரே வழி விசுவாசம்தான். கர்த்தருடைய வசனங்களை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் மேலும் மேலும் பல மேன்மையான காரியங்களை தெரிந்து கொள்ள முடியும், அனுபவிக்க முடியும். எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை, 11ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் வரை. எசேக்கியேல் ஐயா பார்த்த தரிசனத்தை அவர் விளக்கிக் கொண்டிருக்கிறார். அதை குறித்து தியானித்து வருகிறோம். எசேக்கியேல் ஐயா ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எருசலேமுக்கு, அவர் இருந்தது பாபிலோனில் இருந்தார். சிறையிருப்பில் இருந்த ஜனங்கள் மத்தியில் அவர் இருந்தார், வாசம் செய்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் கர்த்தருடைய ஆவி அவர் மேல் இறங்கி அவருடைய ஆவியை பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொண்டு எருசலேமின் தேவாலயத்திற்கு கொண்டு போகிறார். அங்கு ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்ட எசேக்கியேல் ஐயா பார்க்கிறார், தரிசனத்தை பார்க்கிறார். அந்த தேவாலயத்தில் இருக்கிற காரியங்களை கர்த்தர் காட்டுவதை பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கே பிரகாரத்தில் வலது பக்கத்தில் கேருபீன் இருக்கிறது. அந்த 4 கேருபீன்கள், கேருபீன் 4 முகங்களும் 4 கைகளும் 4 இறக்கைகளும் 4 சக்கரங்களும் உடையதா இருக்கிறது. இப்படியான அதன் தன்மை, அந்த பரலோக காட்சி. அந்த கேருபீன் மேல் மண்டலம், அதற்கு மேல் கர்த்தருடைய சிங்காசனம், நீல ரத்தினம் போன்ற சிங்காசன அமைப்பு இருக்கிறது. அதன் மேல் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய மகிமையை எசேக்கியேல் ஐயா பார்க்கிறார். அவர் திருமுகம் காணவில்லை. இந்த காட்சிகளை எசேக்கியேல் ஐயா விளக்குகிறார். கேருபீன் உடல் அனைத்தும், உடல் பகுதி முழுவதும், அவைகளின் முதுகுகளும் செட்டைகளும் கைகளும் அதன் சக்கரங்களும் சுற்றிலும் கண்களால் நிரம்பி இருக்கிறது. கேருபீன் இருக்கிறது என்றால் ஒவ்வொரு கேருபுக்கும் ஒவ்வொரு சக்கரங்கள் இருக்கிறது. 4 முகங்கள், கைகள், இறக்கைகள் இருக்கிறது என்று பார்த்தோம். இப்படி அவைகள் எல்லா பகுதியும் கண்களால் நிரம்பி இருக்கிறது. கண்கள் சுற்றிலும் எல்லா பகுதியிலும் கண்கள் இருக்கிறது. அதாவது நாம் வரிக்குதிரை பார்த்திருப்போம், ஜீப்ரா. அதன் உடல் முழுவதும் கோடுகளால் நிரம்பி இருக்கும். அதே போல இந்த புள்ளிமான்கள் பார்க்கும்போது உடல் முழுவதும் புள்ளி புள்ளியாக இருக்கும். அது போல கேருபீனின் உடல் முழுவதும், சக்கரங்கள் உடல் முழுவதும் கண்களால் நிரம்பி இருக்கிறது. கண்கள் என்றால் எல்லா பக்கமும் கேமரா பொருத்தியது போல எல்லா திசைகளிலும் எல்லாவற்றையும் அவைகளால் பார்க்க முடியும். எத்திசையிலும். அப்படி என்று பார்க்கும்போது பொதுவாக 4 திசை என்று சொல்வோம். விஞ்ஞானத்தின்படி பார்க்கும்போது ஒரு வட்டம் போட்டால் அதில் 360 டிகிரி இருக்கிறது. நாம மனிதர்கள் வரையறுத்து வைத்திருக்கிறோம். அது போல ஒரு கோலத்தில் எத்தனை வட்டங்கள் போட முடியும்? கணக்கே கிடையாது. எல்லா பக்கங்களிலும் ஒரு கோல வடிவில் 3D டைமென்ஷன் என்று சொல்வாங்க. அப்படி எல்லா பக்கங்களிலும் 3D என்று சொல்வது எல்லா திசைகளிலும் பார்க்கணும். 3D கேமரா என்றால் எல்லா திசைகளிலும் படம் எடுக்கும். நேராகவோ பின்புறமாகவோ அல்லாமல் மேல் கீழ் எல்லா பக்கங்களிலும் எடுக்கும். அதுபோல கேருபீனின் எல்லா பக்கங்களிலும், சக்கரங்களின் எல்லா பக்கங்களிலும் கண்களால் நிரம்பி இருக்கிறது. அந்த சக்கரங்களை பார்த்து சக்கரமே என்று கூப்பிடுகிற ஒருவனுடைய சத்தத்தை கேட்டேன் என்று சொல்கிறார். யாரோ ஒருவர் கூப்பிடுகிறார், சக்கரமே என்று கூப்பிடுகிறார். அந்த கூப்பிடுகிற சத்தம் கேட்கிறது. ஒவ்வொரு சக்கரத்திற்கும் 4 முகங்கள் இருந்தது. முதலாம் முகம் கேருபீனின் முகமும் மனுஷ முகமாய் இருந்தது. முதல் முகம் கேருபீன் முகம், 2வது மனுஷ முகம், 3வது சிங்க முகமும், 4வது கழுகு முகமுமாய் இருந்தது. 4 முகங்கள் அவைகளுக்கு இருந்தது. கேருபீன்கள் மேலே எழும்பின.
உயரத்தில் அவை எழும்பியது. இப்படியாக எசேக்கியேல் பார்த்து கொண்டிருக்கும் போது கேருபீன்கள் மேலே எழும்புகிறது. இதுதான் நான் கேபார் நதி அண்டையிலே கண்ட ஜீவன் என்று எசேக்கியேல் சொல்கிறார். கேபார் நதி அண்டையில் நான் பார்த்த அதே ஜீவன் தான் இது என்று சொல்லுகிறார். கேருபீன்கள் போகும்போது அவைகளோடு கூடவே சக்கரங்களும் கூடவே ஓடுகின்றன. இப்படியாக நாம் பெற்றோர்கள் போகும்போது சிறு பிள்ளைகள் கூடவே ஓடி வருவார்கள். அது போல கேருபீன்கள் மேலே எழும்பி எங்கே போகிறதோ எந்த திசையில் அந்த திசையிலும் சக்கரங்களும் கூடவே ஓடுகின்றன. 4 ஜீவன்களுக்கும் 4 சக்கரம் அந்த கேருபீன்களின் பக்கத்திலேயே ஓடுகிறது. பூமியை விட்டு எழும்புவதற்கு அந்த கேருபீன் செட்டைகளை விரிக்கும் போது சக்கரங்கள் விலகி போகவில்லை. அவைகளும் கூடவே அருகேயே இருந்து கூடவே எழும்புகிறது. அவைகள் நிற்கையில் இவைகளும் நிற்கின்றன. அவைகள் ஓடும்போது இந்த சக்கரங்களும் ஓடுகிறது. ஜீவனுடைய ஆவி இந்த சக்கரங்களில் இருந்தது. சக்கரங்கள் உயிர் உள்ளவையாக இருக்கிறது. உயிரற்றவை இல்ல, உயிருள்ளவை. கர்த்தருடைய மகிமை அதுவரையும் தேவாலயத்தின் வாசற்படியில் இருந்தது. அந்த கர்த்தருடைய மகிமையானது மேலே எழும்பி அப்படியே வந்து பிரகாரத்தின் வாசற்படியில் இருந்த தேவ மகிமை கேருபீன்கள் மேல் வந்து இறங்கியது. அப்பொழுது கேருபீன்கள் செட்டைகளை விரித்து எசேக்கியேல் ஐயாவின் கண் முன்னே அவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே மேலே எழும்புகிறது. அவைகள் புறப்பட்டு போகும்போது சக்கரங்களும் அதற்கு சமமாக அதை போலவே கூடவே இருவர் செல்லும் போது ஒருவர் போகும்போது பின்னால் ஒருவர் செல்வது போல கூடவே சரியாய் எழும்பி சென்றன. இப்படியாக கேருபீன் சென்று தேவாலயத்தின் கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு வாசலில் போய் நிற்கிறது. அப்படி நிற்கும் போது தேவ மகிமை அதன் மேல் நின்றது. தேவ மகிமை அந்த கேருபீன் மேலிருந்த மண்டலம், அதன் மேலிருந்த சிங்காசனம் அதன் மேல் நின்றது. எசேக்கியேல் ஐயா சொல்லுகிறார், இது நான் கேபார் நதி அண்டையிலே பார்த்த அதே ஜீவன்தான். அந்த ஜீவன் கேருபீன்கள் என்று நான் அப்பொழுது அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அந்த 4 ஜீவன்கள் தான் கேருபீன்கள் என்று நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அவைகள் ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் 4 செட்டைகளும் 4 கைகளும் இருந்தன. ஒவ்வொன்றுக்கும் இருந்தது. ஒவ்வொரு கேருபுக்கும் இருந்தது. அந்த செட்டைகளின் கீழ் மனித கைகளின் சாயல் இருந்தது. அதை போல அவைகளுடைய முகங்கள் நான் கேபார் நதி அண்டையிலே பார்த்த முகங்கள், அந்த ஜீவன்களின் முகங்கள் போலவே இருந்தது என்று எசேக்கியேல். ஒவ்வொன்றும் தங்கள் முகத்துக்கு எதிரான திசை நோக்கி சென்றது. சாதாரணமாக நாம் நடக்கும்போது நம் முகத்துக்கு நேராக நடப்போம். வேறு பக்கம் போக வேண்டும் என்று நாம் திரும்பி நடக்கிறோம். ஆனால் கேருபீன் அப்படி நடக்காது. எப்பக்கமும் 4 முகங்கள் இருக்கிறது, 4 சக்கரங்கள் இருக்கிறது. இப்படி எல்லாம் இருப்பதினால் அவர்கள் எந்த பக்கம் வேண்டும் என்றாலும் திரும்பாமல் செல்லும். அந்த தரிசனம் அதோடு முடிந்தது. அடுத்ததாக இந்த தரிசனத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதாவது கர்த்தர் ஒரு தரிசனத்தை, ஒரு புதிய தரிசனத்தை எசேக்கியேலுக்கு காட்டுகிறார். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எசேக்கியேல் ஐயாவை எடுத்துக்கொண்டு போய் கிழக்கு முகமாய் இருக்கிற தேவாலயத்தின் வாசலுக்கு கொண்டு போகிறார். அந்த வாசலின் நடை அண்டையிலே 25 புருஷர்கள் இருக்கிறார்கள். 25 திருமணமான ஆண்கள், 25 பேர் பெரியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நடுவே எசனியாவும் பெல்தியாவும் இருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் முக்கியமானவர்களாக, பெரியவர்களாக, முக்கியத்துவம் உடையவர்களாக தோன்றுகிறது. அந்த 25 பேர் கூட இவர்கள் இருக்கிறார்கள். இந்த காட்சியை எசேக்கியேல் ஐயா பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு தெரியாது, தேவாலயத்தில் அவர்கள் அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு எசேக்கியேல் ஐயா தெரிய மாட்டார். ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நேராக கொண்டு போய் தேவாலயத்தில் நடக்கிற காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிறார். இப்பொழுது எசேக்கியேல் ஐயாவுக்கு அவர்கள் செய்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் அவர்களுக்கு எசேக்கியேல் ஐயா அங்க நிற்பது தெரியாது. இப்படிதான் ஆவிக்குரிய அனுபவங்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை பற்றி எசேக்கியேல் ஐயாவின் இடத்தில் சொல்லுகிறார்.
மனுபுத்திரனே என்று சொல்கிறார். ஏன் இந்த இடத்தில் மனுபுத்திரனே என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது? எசேக்கியேல் ஐயாவை அழைக்கும் போதெல்லாம் கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்காமல் மனுபுத்திரனே மனுபுத்திரனே என்று சொல்லி அழைக்கிறார். கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் வரும். ஒன்றல்ல இரண்டல்ல. நாம் யோசித்து பார்க்க வேண்டும். முதலில் ஒரு அர்த்தத்தை நாம் கவனித்துக் கொள்வோம். மனுபுத்திரனே என்றால் மனிதனின் மகனே, மனுஷனே என்று பொருள். ஏனென்றால் இந்த பூமியில் உள்ள ஒரு மனிதனாக பிரதிநிதியாக கர்த்தர் அவரை எழுப்பி இந்த காட்சிகளை காட்டுகிறார். இந்த பூமியில் உள்ள ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று எசேக்கியேல் ஐயாவை அழைத்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால் அந்த மனுபுத்திரனே என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தையை சொல்லும் போது மனிதர்களில் ஒருவராக, சாட்சியாக இந்த காரியத்தை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் என்ற பொருளில் மனுபுத்திரனே என்று எசேக்கியேல் ஐயாவை அழைக்கிறார். அவர் தனிப்பட்ட முறையில் அறிந்து கொள்வதற்கோ அல்லது தனிப்பட்ட காரியங்களுக்காக தீர்க்கதரிசி என்பதினாலோ அல்ல, பரலோக அனுபவங்களை காட்டுவதற்காக ஒரு காரணம் இல்லாமல் அல்ல, ஒரு சாட்சியாக இருக்கும்படியாக, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாளில் வெளிப்படக்கூடிய சாட்சியாக கர்த்தர் செய்ய போகிற, எருசலேமுக்கு கொடுக்க போகிற நியாய தீர்ப்பை அதற்கு சாட்சியாக ஏன் அதை கொடுக்கிறார் என்று ஜனங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக. தவறு செய்கிற மனிதர்கள் ஒரு பக்கம் செய்து கொண்டிருப்பார்கள். அந்த தவறுகள் எல்லா மனிதருக்கும் தெரிந்து விடாது. அவர்கள் செய்கிற தவறுகளுக்கு கர்த்தர் தண்டிப்பார். அவர்கள் தண்டனை பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் அழிவார்கள். அவர்கள் அழிவதை நாம் பார்ப்போம். ஐயோ, கர்த்தர் இப்படி செய்து விட்டாரே என்று சொல்லும். அவர்கள் அதற்கு முன்பாக என்னென்ன செய்தார்கள் என்று நமக்கு தெரியாது. நாம் கர்த்தர் பேரில் குற்றம் சொல்வதற்கோ கர்த்தர் பேரில் வருத்தம் தெரிவிப்பதற்கோ காரணமாகி விடக்கூடாது அல்லவா? கர்த்தர் அதனால்தான் தீர்க்கதரிசியை அழைத்து எல்லாவற்றையும் காட்டுகிறார். அங்கு பார், அவர்கள் என்ன செய்கிறார்கள் பார். ஏன் நான் அவர்களுக்கு இரக்கம் காட்டாமல் அழிக்கிறேன் என்பதை எவ்வளவு தாழ்மையாக கர்த்தர், அவர் பெரியவர், அவருக்கு எதற்கு தாழ்மை? ஆனால் அவர் தாழ்மையாக இறங்கி வந்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதுதான் கர்த்தர். மனிதர்களாகிய நாம் மண் ஓடு அற்பமானவர்கள். நாம் நம்மை உயர்த்தி கொள்கிறோம். ஆனால் சர்வ வல்லமையுள்ளவராய் இருந்து அவர் தாழ்மையாக இறங்கி வந்து, நான் இந்த காரியத்தை இதற்காக தான் செய்கிறேன் என்று தாழ்மையோடு வந்து வெளிப்படுத்தி சொல்லுகிறார் என்பது அவருடைய பெருந்தன்மை. அதனால்தான் இந்த மனித இனம் இன்றும் பிழைத்திருக்கிறது. கர்த்தருடைய நாமம். கர்த்தர் சொல்லுகிறார், எசேக்கியேல் ஐயாவை அழைத்து, மனுபுத்திரனே, இந்த மனிதர்கள் அக்கிரம நினைவுகளை கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மனதில் அக்கிரம நினைவுகளை கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் தேவாலயத்தின் முக்கியமானவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள், அதாவது அதிகாரம் வகிப்பவர்களாய் இருந்திருக்கிறார்கள். இவர்களுடைய செயல்கள் இவ்வளவு மோசமாய் இருந்திருக்கிறது. அதனால்தான் தேசம் எங்கும் கேட்டு போகிறேன். அக்கிரம நினைவுகளை கொண்டவர்கள் என்று கர்த்தரே சொல்லுகிறார். அக்கிரம நினைவுகளை இணைத்து துர் ஆலோசனை செய்கிறவர்கள், கெட்ட ஆலோசனைகள், எப்படி எதை கெடுக்கலாம் என்று, கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்வது. அப்படி என்றால் பொல்லாத ஆவிகளால் பிடிக்கப்பட்ட மனிதர்கள், தீமை செய்கிறவர்கள், அக்கிரமக்காரர்கள், பலரை அக்கிரம வழியில் நடத்துகிறவர்கள் என்று பொருள். இப்படி அவர்கள் செய்வதினால் மனுபுத்திரனே, அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படி அவர்கள் தவறு செய்வதினால் நீ வா, நீ போய் தீர்க்க தரிசனம் சொல்லு என்று சொல்லுகிறார். தீர்க்க தரிசனம் சொல்வது என்றால் எசேக்கியேல் ஐயா மேல் பரிசுத்த ஆவியானவர், தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர் இறங்கி அவர்களுக்குரிய நியாய தீர்ப்பை கொடுப்பார். அதற்காக எசேக்கியேல் ஐயாவை அழைக்கிறார். தவறு செய்தவர்களை தண்டிக்க வேண்டாமா? அவர்களை அப்படியே விட்டுவிட்டால் அவர்கள் பெருகி கொண்டே போவார்கள். அவர்கள் அக்கிரமத்தில் பலருக்கு அது அழிவை கொண்டு வரும். இவர்கள் ஜனங்களிடத்தில் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், வீடு கட்டுகிறதற்கு இது காலம் அல்ல, இது வீடு கட்டுகிறதற்கு காலம் அல்ல என்றும், இந்த நகரம் பானை, நாங்கள் அதில் உள்ள இறைச்சி என்று சொல்லுகிறார்கள். இப்படியாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறார்கள்.
அப்படி என்றால் இவர்கள் தங்களை உயர்த்தி கொண்டு தாங்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள், தாங்கள் பெரிய உன்னதர்கள், பரிசுத்தமானவர்கள், நாங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு தெரிந்திருக்கிறார் போல. இதன் பொருளில் தான் அந்த வார்த்தையை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்படி சொல்லுவதை கேட்டுதான் கர்த்தர் எசேக்கியேலியாவிடம் தீர்க்க தரிசனம் சொல்லு, இவர்கள் அக்கிரமக்காரர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் இப்படி பேசுவதுண்டு, உங்கள் நினைவுகள் எனக்கு தெரியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசியாகி எசேக்கியேலியா மேல் இறங்கி தீர்க்க தரிசனம் சொல்ல தொடங்குகிறார். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை தீர்க்க தரிசனம் என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் இப்படி பேசுகிறது உண்டு, நகரம் பானை, நாங்கள் இறைச்சி, அதற்குள் இருக்கிற இறைச்சி என்று நீங்கள் சொல்லுகிறது உண்டு, உங்கள் நினைவுகள் எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல் என்று கர்த்தர் சொல்கிறார் எசேக்கியேலியா. அவர்கள் இருதயத்தில் உள்ளதை கர்த்தர் முதலில் வெளிப்படுத்துகிறார். இந்த நகரத்தில் நீங்கள் அநேகரை கொலை செய்தீர்கள். எப்படிப்பட்டவர்களாய் இருந்திருக்கிறார்கள்? கொலை செய்கிறவர்களாக அநேகம் கொலைகளை நகரத்தில் செய்திருக்கிறார்கள். அநேக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அதனால்தான் கர்த்தர் இவ்வளவாய் கோபம் கொள்கிறார். இப்படி நீங்கள் அநேகம் பேரை கொலை செய்து இந்த நகரத்தில் போட்டு விட்டீர்கள். அந்த கொல்லப்பட்டவர்களின் உடல்கள் நகரத்தில் கிடந்ததல்லவா, அதுதான் இறைச்சி. இந்த எருசலேம் நகரம்தான் பானை. நீங்கள் சொல்வது போலதான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கோபமாக. உங்களையோ அதற்குள் இராதபடிக்கு உங்களை புறம்பாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது, நாங்கள் பாதுகாப்பாய் இருக்கிறோம், எல்லோரும் வெளியே போய்விட்டார்கள், அநேகர் கொலை செய்யப்பட்டார்கள், அநேகர் சிறையிருப்புக்கு போய்விட்டார்கள், இவர்கள் மிச்சமாய் இருந்தவர்கள். இவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? நாங்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள், எங்களுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை என்று இருந்தார்கள். உள்ளேயே இருக்கிறோம், நாங்கள் எருசலேமுக்குள்ளே இருக்கிறோம் என்ற நினைவில் இருந்திருப்பார்கள் போல. அதைதான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை இந்த நகரத்தை விட்டு வெளியே புறம்பாக்குவேன், வெளியே தூக்கி எறிவேன், உங்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள் என்று கர்த்தர் சொல்கிறார். பட்டயத்திற்கு பயப்பட்டீர்கள், பட்டயத்தையே உங்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பட்டயம் வந்துவிடும் என்று பயந்து அநேகம் அக்கிரம காரியங்களை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். பயத்தின் நிமித்தம் அநேக காரியங்களை நீங்கள் பயந்து தவறு செய்திருக்கிறீர்கள். நீங்கள் எதற்கு பயந்து தவறு செய்தீர்களோ, எது நடக்க கூடாது என்று நினைத்தீர்களோ, அப்படி என்றால் பட்டயம் வரக்கூடாது, சண்டை வரக்கூடாது என்று நினைத்து நீங்கள் என்னென்ன செய்கிறீர்களோ தவறுகள், நான் அதற்கு எதை கண்டு பயந்தீர்களோ அதை நான் உங்களுக்கு அனுப்புவேன். சண்டை வரும், பட்டயம் வரும், வெட்டுண்டு பிரச்சனைகள் வரும், என்று யுத்தம் வரும் என்று கர்த்தர் சொல்றார். அதாவது, நாம் எந்த காரியத்துக்கு பயப்படுகிறோமோ, பயந்து வாழ்ந்தால் அந்த காரியம் நமக்கு வந்துவிடும். பயப்படக்கூடாது. கர்த்தர் ஒருவருக்கே நாம் பயப்பட வேண்டும். மற்ற எந்த மனிதனுக்கோ, எந்த காரியங்களுக்கோ, எந்த சூழ்நிலைகளுக்கோ, எந்த நிலைக்கோ பயப்படக்கூடாது. மரணத்தை கண்டு பயப்படக்கூடாது, நோய்களை கண்டு பயப்படக்கூடாது, பொல்லாத மனிதர்களை கண்டு பயப்படக்கூடாது. இவை எல்லாவற்றிலும் பெரியவர் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அதனால் நாம் பயப்பட தேவையில்லை. அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், நாம் உடனே கூட இருக்கிறார். அவர் சகலமும் அறிந்தவராய் இருக்கிறார். அப்படி இருக்க நாம் ஏன் பயப்பட வேண்டும்? அவர் கூட இருக்கும்போது அவர் அறிந்திருக்கிறார், சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நம்மை காப்பாற்றுகிறார், இன்று வரை காப்பாற்றுகிறார், என்றும் காப்பாற்ற போகிறார். நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. பயத்தை விட்டுவிடுங்கள். பயப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லை என்று வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உலக பயத்தை விட்டுவிடவும், கர்த்தருக்கு மட்டுமே பயந்து அவன் வார்த்தைக்கு நடுங்கி உண்மையாய் வாழ வேண்டும். பயப்படுதல் என்றால் நாம் தவறு செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கர்த்தர் இருக்கிறார், அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், நாம் தவறு செய்யக்கூடாது என்கிற பயம் வேண்டும். அது ஆரோக்கியமான பயம். மற்ற எந்த பயமும் வைத்திருக்க கூடாது நம் இருதயத்தில். இப்படியாக நாம் சுத்திகரித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி வருகிறார், என்றென்றும் காப்பாற்றுவார். பயப்படாமல் உலகத்தில் வென்று கர்த்தருடைய ராஜ்யத்தை சேர்ந்து நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். மாரநாதா.
எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. எருசலேம் நகரத்தில் தேவாலயத்தில் அக்கிரமக்காரர்கள், அவர்கள் தேவாலயத்தில் பணிபுரிகிறவர்கள், எருசலேமின் முக்கியஸ்தர்களாக இருப்பவர்கள் அநேக அக்கிரம நினைவுகளை கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அதாவது தேவாலயத்தில் இருந்த 25 பேரும் அவர்களோடு கூட இருந்த 2 பேருமாக அந்த ஜனங்கள் பொல்லாதவர்களாயிருந்தார்கள். அவர்கள் எருசலேம் நகரத்தின் முக்கியஸ்தர்களாயிருந்தார்கள். அக்கிரம நினைவுகளை கொண்டு அவர்கள், இந்த நகரம் பானை, நாங்கள் இறைச்சி என்று, நாங்கள் பத்திரமாய் இருப்போம், நாங்கள் மிக சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள் என்று தங்களை உயர்த்தி கொண்டிருந்தார்கள். அதனால் கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லும்படி எசேக்கியேலை சொல்லுகிறார். அதாவது பாவத்தை துணிந்து செய்கிற ஜனங்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். கர்த்தர் யாரையும் விட்டு வைக்க மாட்டார். அவர்கள் போதகர்களாயிருந்தாலும் தீர்க்கதரிசிகளாயிருந்தாலும் எந்த ஒரு பெரிய பொறுப்பு வகிக்கிறவர்களாயிருந்தாலும் அவர்கள் மேல்தான் தவறு செய்யும் போது கர்த்தர் அவர்கள் மேல் அதிகமாய் கோபம். அறிந்தே செய்கிற தவறுகள். கர்த்தருடைய ஊழியர்கள் தங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு நொடியும் வாழ வேண்டும். அப்படி என்றால் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்று பொருள். சிறந்ததையே, மிக சரியானதையே, நீதியையே, நியாயத்தையே நடப்பிக்க வேண்டும். பொய், ஏமாற்று வேலை, பாவம் இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அவர்களுக்கும் நியாயத்திற்கு வரும் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. எருசலேம் நகரத்தில் தேவாலயத்தில் இருந்த 27 பேரையும் கர்த்தர் தண்டிக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை எருசலேமுக்குள் வைக்காமல் அதை விட்டு வெளியே விரட்டி அந்நியரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து உங்கள் மேல் நியாய தீர்ப்பை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயத்தால் விழுவீர்கள், வெட்டப்பட்டு பட்டயத்தால் விழுவீர்கள், பிறர் வந்து உங்களை வெட்டுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி நடந்துவிடக் கூடாது என்றுதான் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இவர்கள் பாவம் செய்தார்கள். இன்றும் நம் சமுதாயத்தில் பழக்கங்கள் இருக்கிறது. அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் என்றால் பாவம் செய்வது, லஞ்சம் கொடுப்பது, பிறருக்கு பணம் கொடுத்து ஏதாவது ஒரு தவறு செய்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்வது. அது போலதான் இவர்கள் செய்திருக்கிறார்கள். பட்டயம் வந்து விடக்கூடாது, தங்கள் உயிர் போய்விடக்கூடாது என்று பயந்து பல அக்கிரம வேலைகளை செய்திருக்கிறார்கள். நீங்கள் எதற்கு பயந்து அக்கிரமம் செய்தீர்களோ அதே காரியத்தை உங்களுக்கு வரவேற்பேன், அதே பட்டயத்தினால் நீங்கள் வெட்டப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். அப்படி செய்யக்கூடாது. கர்த்தருக்கே பயந்து அவர் கிருபையை தேட வேண்டும். ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டு மனம் திரும்பி காப்பாற்றும் ஆண்டவரே என்றால் அவர் காப்பாற்றுவார். அதை விட்டு நாம் தவறு செய்து தப்பித்துக் கொள்ள முயற்சி செய்யக்கூடாது. அந்த பாடத்தை இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொள்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தின் எல்லையிலே நான் உங்களை நியாயம் தீர்ப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்கிறார். கர்த்தர் நியாயம் தீர்த்தால்தான் அவருடைய அருமை தெரியும், அவருக்கு பயப்படுகிற பயம் தெரியும். இவ்வளவு அக்கிரமமும் செய்து கொண்டு கர்த்தர் பார்க்கவில்லை, அவருக்கு தெரியாது என்று சொல்லிக் கொண்டு திரிந்தார்கள். இப்பொழுது பட்டயம் வந்து அவர்களை கொல்லும் போது அப்பொழுது கர்த்தர் நம்மை தண்டிப்பார் என்ற உணர்வு அவர்களுக்கு வரும். வெட்டப்படும் போதாவது கர்த்தர் இருக்கிறார், அவரே நம்மை தண்டிக்கிறார் என்ற உணர்வு வரும் அல்லவா? அதைதான் கர்த்தர் சொல்கிறார், நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள், என் வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்கிறார். கர்த்தர் கிருபையாய் இருப்பதையும் அமைதியாய் இருப்பதையும் நாம் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. அவருக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைக்க கூடாது. இந்த நகரம் உங்களுக்கு பானையாய் இருப்பதும் இல்லை, நீங்கள் அதில் இருக்கும் இறைச்சியாய் இருப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி என்றால் அவ்வளவு பாதுகாப்பாக இவர்கள் இருப்பார்களா? அப்படியெல்லாம் இருக்காது. இஸ்ரவேல் தேசத்தின் எல்லையிலே உங்களை நியாயம் தீர்ப்பேன், வெளியே அடித்து விரட்டி எல்லையிலே உங்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். என் கட்டளைகளின்படி நடவாமலும், உங்கள் வாழ்க்கையில் என் கட்டளைகளின்படி 10 கட்டளைகளின்படி நீங்கள் நடக்கவில்லை, என் நியாயங்களின்படி நீங்கள் செய்யாமலும், நியாய பிரமாணத்தையும் கடைபிடிக்கவில்லை, அப்படி செய்யாமல் நீங்கள் என்ன செய்தீர்கள்? அப்படி செய்யாமல் உங்கள் மத்தியில் இருக்கிற புறஜாதிகளுடைய முறைமையின்படி செய்து
அவர்கள் செய்த பாவம் இங்கு வெளிப்படுகிறது. கர்த்தரிட்ட கட்டளையை கர்த்தர் நமக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறார், எப்படி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், 10 கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு வேதாகமத்தை வாசித்து அதன்படி வாழ வேண்டும். இதை செய்யுங்கள் என்று கர்த்தர் சொன்னால் நாம் வேதாகமத்தை ஒரு மூலையில் ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு, இவர்கள் அதைத்தான் செய்திருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தையும் கட்டளைகளையும் கடைபிடிக்கவில்லை. அந்த காலத்தில் 5 ஆகமங்கள் அவர்களுக்கு வேதமாக கொடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி அவர்கள் நடக்கவில்லை. புறஜாதியாரின் முறைப்படி நடந்தார்களாம். கர்த்தரை அறியாத மக்கள் என்ன செய்கிறார்களோ அதை பார்த்து செய்து கொண்டு அவர்களைப் போல இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்ததினால் நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், கர்த்தர் யார் என்று இப்பொழுது தெரியும் பார் என்று சொல்லுகிறார். அதாவது அந்நியர், கர்த்தரை அறியாத ஜனங்கள் வாழ்கிற வாழ்க்கை முறையை நாம் பின்பற்றக்கூடாது. மிக மிக முக்கியமான காரியம் இது. கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்க வேண்டும். மற்றவர்களை பார்த்து நடக்கக்கூடாது. ஏனென்றால் கர்த்தரை அறியாத மக்கள், அதாவது பொல்லாத ஆவிகளை வணங்குகிறவர்கள், பொல்லாத ஆவிகளின் கட்டளைகளின்படி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அறியாமையினால் இருளின் சட்ட திட்டங்களை பின்பற்றி கொண்டிருப்பார்கள். இருளின் சட்டம் என்பது என்ன? பாவம், இச்சை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அதை பார்த்து நாம் வாழ்ந்தால் எங்கே போவது? பரலோகத்தை நினைத்து கூட பார்க்க வேண்டியதில்லை, கர்த்தரை நினைத்து கூட பார்க்க வேண்டியதில்லை, அவரிடம் போக முடியாது. நாம் இருக்க வேண்டியது 10 கட்டளைகளை கீழ்ப்படிந்து வேதத்தை வாசித்து தினந்தோறும் வாசித்து நம் இருதயத்தை சுத்திகரித்து ஆவியின் கனிகளால் நிரம்பி, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆவியின் கனிகளால் நிரம்பி மாம்சத்தின் கிரியைகளான 17 காரியங்களையும் நம்மிடத்திலிருந்து எடுத்து போட்டு நம் இருதயத்தை சுத்திகரித்து வைத்திருந்தால்தான் நாம் கர்த்தரிடத்தில் சேர முடியும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை. இதை பின்பற்றாமல் இவர்கள் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார்கள். நான் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் போது அப்பொழுது அறிந்து கொள்வார்கள் நான் கர்த்தர் என்று. அதுவரை வேறு வேறு தெய்வ வணக்கங்களை இவர்கள் செய்திருக்கிறார்கள். அதைதான் கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி இந்த வார்த்தைகளை எசேக்கியா தீர்க்க தரிசனமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இவர் சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே அங்கு இருந்த பெல்தியா இருந்து விட்டார். அங்கிருந்த பெனாயாவின் குமாரனாகிய பெல்தியா தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கும் போது இறந்து விழுந்தார். இதுதான் தீர்க்க தரிசனத்தின் வல்லமை. இதுதான் கர்த்தருடைய வல்லமை. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசனம் சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. வாழும்படி சொன்னால் வாழ்க்கையை உண்டாக்கும், ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். சாபத்தை தீர்க்க தரிசனமாய் சொல்லும் போது அது உடனே பலிக்கும். அதே போல எசேக்கியா சொல்லிக் கொண்டிருக்கும் போது பெல்தியா இறந்து விழுகிறார் அந்த இடத்தில். இதை பார்த்ததும் எசேக்கியா முகம் குப்புற விழுந்து கர்த்தாவே, எருசலேமை இஸ்ரவேலரை சர்வ சங்காரம் செய்வீரோ என்று கதறி அழுகிறார். எல்லாரையும் கொன்று போடுவீரா கர்த்தரே? கொஞ்சம் தான் இருக்கிறார்கள் ஆண்டவரே, அவர்கள் எல்லோரையும் அழித்து போடுவீரோ என்று அழுதார். முகம் குப்புற விழுந்து அழுகிறார். ஏனென்றால் எசேக்கியாவுக்கு புரிந்து விட்டது, இவர் தீர்க்க தரிசனம் உரைக்க தொடங்கும் போதே பெல்தியா இறந்து விழுந்தார் என்றால் இவர் சொல்லி முடிப்பதற்குள் எருசலேமில் அநேகர் இறந்து கிடப்பார்கள். இது எசேக்கியாவுக்கு தெரிந்து விட்டது. அதனால்தான் கர்த்தரை நோக்கி அழுகிறார். சர்வசங்காரம் செய்வீரோ ஆண்டவரே, எல்லாரையும் அழித்து போட்டு விடுவீரோ என்று அழுது ஜெபிக்கிறார். காப்பாற்றும்படியாக, ஜனங்களை காப்பாற்றுவதற்காக. இப்படி எசேக்கியா அழுது ஜெபிக்கும் போது கர்த்தர் அவங்களோட பேசுகிறார். எசேக்கியாவினிடத்தில் பேசி கர்த்தர் சொல்லுகிறார், மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார், மனுபுத்திரனே, எருசலேமின் குடிகள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? எருசலேமின் குடிகள் சொல்லுகிறார்கள், இந்த தேசத்தை விட்டு வெளியே போங்கள், கர்த்தரை விட்டு தூரமாய் போங்கள், எங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டது. எருசலேமின் குடிகள், எருசலேமில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் சொல்லுகிறார்களா, எருசலேம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டாயிற்று, இஸ்ரவேலர்கள் எல்லாம் புறப்பட்டு வெளியே போங்கள், இனி இந்த தேசம் எங்களுக்கு சொந்தம். அதுதான் நாங்கள் இந்த நகரம் பானை, நாங்கள் இறைச்சி என்று சொன்னதற்கு காரணம், இது எங்களுடையது, எருசலேம் இனி எங்களுடையது என்று சொல்லி இருக்கிறார்கள். இது எங்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டது என்று
உன் சகோதரருக்கும், எசேக்கியேலியாவின் சகோதரர்களுக்கு, அப்படி என்றால் இஸ்ரவேலருக்கு என்று பொருள். கர்த்தர் சொல்லுகிறார், உன் சகோதரருக்கும், உன் குடும்பத்தாருக்கும், உன் வம்சத்தாருக்கும், உன் பந்து ஜனங்களுக்கும், உன் உறவினர்களுக்கும், இஸ்ரவேல் வம்சத்தார் யாவருக்கும் எருசலேமின் குடிகள் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களுக்குரியதான் எருசலேம் நகரம். நீங்கள் எல்லாம் வெளியே போங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் நான் அவர்களை புறதேசத்திற்கு விரட்டி இருந்தாலும், நான் அவர்களை தேசங்களில் சிதறடித்திருந்தாலும், புறதேசங்களுக்குள்ளே விரட்டி இருந்தாலும், சிதறி போக பண்ணியிருந்தாலும், மற்ற இடங்களுக்கு எல்லாம் அவர்களை அலைந்து திரிய விட்டாலும், விரட்டி விட்டே அங்கெல்லாம் போய் இருந்தாலும், நான் அவர்கள் போன தேசங்களில் அவர்களுக்கு கொஞ்ச காலம் பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன். கொஞ்ச காலம் நான் அவர்களுக்கு கிருபை அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் எங்கிருந்தாலும் அங்கு இருக்கிற இடத்தில் அவர்களுக்கு கொஞ்ச காலம் நான் கிருபை அளிப்பேன், பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அதனால் நான் ஜனங்களிடத்திலிருந்து உங்களை சேர்த்து, விரட்டி விடப்பட்ட மற்ற தேசங்களில் இருந்து உங்களை கூட்டி சேர்த்து, இஸ்ரவேல் தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இஸ்ரவேலர்கள் எல்லாரையும் உங்களுக்கு கொடுப்பேன், இஸ்ரவேலர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து இஸ்ரேல் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காரியம் இந்த மகிழ்ச்சிகரமான, உலகம் கொண்டாட வேண்டிய இஸ்ரவேலர்களின் ஆசீர்வாத நாளாக, ஆசீர்வாத வருஷமாக இந்த சம்பவம் 1946 ஆண்டில் நிறைவேறியது. இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட காலம் கிமு சுமார் 593 அந்த சம்பவங்களில். ஆனால் இது நிறைவேறிய காலம் 1946 வருடத்தில் இஸ்ரவேல் தேசம் புதியதாக உருவானது, துளிர்விட்டது. கர்த்தர் சொன்னபடி சொன்னதை செய்தார் என்று நமக்கு அது தெரிகிறது. அப்படி நான் அவர்களை அழைத்து கொண்டு வரும்போது, தூர தேசங்களில் இருந்து இஸ்ரவேலரை எல்லாம் கூட்டி சேர்த்து மீண்டும் இஸ்ரவேல் தேசத்திற்கு நான் கூட்டி வந்து சேர்க்கும் பொழுது, அவர்கள் அங்கே வந்து சிச்சி என்று இகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான நகரத்தில் இருக்கிற எல்லா அருவருப்புகளையும் அவர்கள் நீக்கி போடுவார்கள். அப்படி என்றால் மனம் திரும்பின இஸ்ரவேலர்கள் மீந்திருப்பார்கள். மீந்தவர்களை மனம் திரும்ப பண்ணுவேன். சி என்று இகழப்படத்தக்கதும் அருவருக்குமான பலவித பொல்லாத ஆவிகளின் வழிபாடுகளை எல்லாம் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு அகற்றி போட்டு, பொல்லாத பலிபீடங்களை எல்லாம் இடித்து போட்டு தேசத்தை சுத்திகரிப்பார்கள். அவர்கள் திரும்பி வருகிறவர்கள் கர்த்தரை நேசித்து உண்மையான அன்போடு அவரை வணங்குகிறவர்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது அப்படியே இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இன்று நிறைவேறுகிற தரிசனங்கள், அன்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இவை. அவர்கள் என் கட்டளைகளை கை கொண்டு என் நியாயங்களை கடைபிடித்து, அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்வதற்கு அவர்களுக்கு ஏக இருதயத்தையும், ஒரு மனமான இருதயம், அவர்களுக்கு ஏக இருதயத்தையும் ஒரு மனமான இருதயத்தையும் தந்து, அவர்கள் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு, பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்து இச்சையான உலக வாழ்க்கை வாழ்கிற அந்த மனதை எடுத்து போட்டு, சதையான இருதயத்தை நான் அவர்களுக்கு தருவேன். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த, கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து வாழ்கிற, பரிசுத்த வாழ்க்கை வாழும் வாழ்க்கையின் மேல் விருப்பமுள்ள ஒரு இருதயத்தை நான் அவர்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். கல்லான இருதயம் என்றால் பாவம் செய்து வாழ்கிற இருதயம், மனம். சதையான இருதயம் என்றால் நீதி நியாயங்களை கடைபிடித்து, நீதியையும் இரக்கத்தையும் கடைபிடித்து, கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கை. இப்படிப்பட்ட இருதயத்தை நான் அவர்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். முதலில் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால், அந்த பெயர் நமக்கு வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் வேத வசனத்தை படித்து அதற்கு கீழ்ப்படித்து நடக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் கிறிஸ்தவர்கள். இல்லை என்றால் நாம் அப்படி சொல்லிக் கொள்ளலாமே தவிர உண்மையாக அது இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால்
கர்த்தருடைய ஜனம் கிறிஸ்தவர்கள் என்றால் வேத வசனத்தில் கை கொண்டு 10 கட்டளைகளையும் கை கொண்டு நடக்கலாம், அல்லது மலை பிரசங்கத்தையும் கடைபிடித்து நடக்கலாம். இரண்டும் ஒன்றுதான், வேறு வேறு அல்ல. மலை பிரசங்கத்தை கடைபிடித்து வாழ்ந்து வேதாகமம் முழுவதையும் படித்து கீழ்ப்படிந்து வாழ்வது நமக்கு அவசியம். அப்படி செய்தால்தான் நாம் கிறிஸ்தவர்கள். இப்படி இருந்தும் இப்படி இஸ்ரவேல் தேசத்திற்குள் வருகிறவர்கள் தனிப்பட்ட முறையில் யாராவது அருவருப்பான காரியங்களை தங்கள் இருதயத்தின் இச்சையின்படி நடந்தால் அவர்களை நான் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் அப்படி செய்கிறார்களோ அவர்கள் செய்கிற பாவத்தை நான் அவர்கள் மேல் தீர்ப்பேன், அவர்களுக்கு நியாயத்திற்கு கொடுப்பேன். தனிப்பட்ட முறையில் அவரவர் அனுபவிப்பார்கள் என்று பொருள். அப்பொழுது கேருபீன்கள் செட்டைகள் அடித்து எழும்பின, கூடவே சக்கரங்களும் எழும்பின. கேருபீன்கள் எழும்பின, சக்கரங்களும் கூடவே எழும்பும். இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபீன் மேல் இருந்தது. கர்த்தருடைய மகிமை சிங்காசனத்தின் மேல் இருந்தது. அந்த மண்டலத்திற்கு மேலே கர்த்தருடைய மகிமை எருசலேமின் மத்தியில், நகரத்தின் மத்தியில் இருந்து எழும்பி மலையின் மேல் போய் நின்றது. நகரத்துக்கு கிழக்கே இருக்கிற மலையின் மேல் போய் நின்றது. இப்படி முடிந்த பின்பு, கேருபீன் சென்ற பின்பு, பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் எசேக்கியேல் ஐயாவை கல்தேயாவிற்கு கொண்டு போய் அங்கு சிறைப்பட்டவர்கள் மத்தியில் கொண்டு போய் எசேக்கியேல் ஐயாவை விட்டுவிட்டார். பாபிலோனுக்கு சென்று விட்டார். எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு போய் விடப்பட்டார். எப்படி ஆவியின்படி வந்தாரோ, தலைமுடியை பிடித்து தூக்கி எசேக்கியேல் ஐயாவின் ஆவியை எடுத்துக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் வந்தாரோ அதே போல கொண்டு போய் கல்தேயாவிலும் விடுகிறார். அப்பொழுது நான் கண்ட தரிசனம் என்னிடத்திலிருந்து எடுப்பட்டது. அந்த தரிசனம் அதோடு முடிகிறது, எடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறது. அந்த ஆவி, ஆத்மா, சரீரம் ஒன்றிணைந்து சாதாரண மனிதனாக அவர் ஆகிறார், சாதாரண மனநிலை. இதையெல்லாம் எசேக்கியேல் ஐயாவின் இந்த அனுபவங்களை எல்லாம் சிறையிருப்பில் இருந்தவர்களிடத்தில், எசேக்கியேல் ஐயா கூட இருந்தவர்களுக்கு, சிறையிருப்பில் இருந்தவர்களுக்கு இவர் சொல்லுகிறார். எல்லா காரியத்தையும் அவர் சொல்லுகிறார். இப்படியாக எசேக்கியேல் ஐயா பார்த்த தரிசனம், கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்தி அதன் மூலம் தீர்க்க தரிசனம் சொல்ல வைத்து ஒரு நியாய தீர்ப்பையும் அங்கு நிறைவேற்றி முடிக்கிறார். கர்த்தர் பெரியவர், ஒரு பெரிய காரியங்களை செய்கிறவர். அவருடைய வல்லமை, இந்த உலகம் எல்லாம் மிகப்பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்டிருக்கிறது. நாம் தெரிந்திருக்கிற விஷயங்கள் மிக மிக சிறியது. நம்மை நாம் உயர்த்தி கொள்வதனால், நாம் தெரிந்ததை பெருமையாக நினைத்தால் புதிய காரியங்களை தெரிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நமக்கு தெரிந்ததை வைத்து நம்மை உயர்த்தாமல் தாழ்மையோடு நடந்து கொள்வோம். கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ்வோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே உயர்ந்த வாழ்க்கை. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தம். மாறனாரா.